டிசம்பர் 2024 மாலை வேளை 4 மணி. சூரிய பகவான் மேற்கு திசையில் பொழுது இறங்கிட்டு இருக்கிறாருங்க. எல்லோருக்கும் நன்றிகளுடன் வணக்கம். ஆமாங்க, இது குருவிங்க. எல்லோரும் இங்கிருந்து அதோ அந்த டவர் தெரியுது இல்லையா, அங்கே தாங்க போகிறோம். எங்கள் ஊர் வண்ணாங்கரையை சுற்றி பார்க்க போகிறோங்க. இங்கே தாங்க ஒரு முயல் பார்த்தாங்க அம்மா. நான் பார்க்குறதுக்குள்ளே அது ஓடிடுச்சு. வீடியோலேயே கேப்சர் பண்ண முடியலங்க. அதோ அந்த முள்ளு புதர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தாங்க விளைஞ்சிட்ருக்கு. சரி வாங்க, பொடி நிறையா போகலாம் எங்கள் ஊர் வண்ணாங்கரைக்கு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் துளசி செடியும் கொளிஞ்சி செடியுங்க. கொளிஞ்சி செடிக்கு ஆல்ரெடி நான் ஒரு குட்டி ஸ்டோரியும் கூட போட்டிருப்பேன். எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் பாண்டியர்கள்ங்கிற ஒரு இனம் இருந்துச்சுங்க. அவங்களுடைய உயரம் வந்து ரொம்ப சிறியதாக தான் இருந்திருக்கு. அதனால தான் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து கொளிஞ்சி செடிக்கே ஏணி வச்சு தான் ஏறுவாங்களாமாங்க. அப்போனா பாருங்களேன், அவங்க எந்தளவு ஹைட்டு அந்த உயரம் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு. காலப்போக்கில் மாமாரி மலை மாறி பெய்து அந்த இனம் வந்து அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மாமாரி மலை மாறிங்கிறது மலையும் மண்ணும் மாறி மாறி பெய்கிறது அப்படிங்கிறதுங்க அர்த்தம். சரி வாங்க, எங்கள் ஊர் வண்ணாங்கரையை பற்றி பேசுவோம். பொதுவாக கிராமங்களில் கரைங்கிறது ஒன்று இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு அந்த கரை வந்து ஒரு நீர் ஆதாரமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க எங்கள் ஊர் வண்ணாங்கரையும் நீர் ஆதாரமாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்களே நிறையா சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இங்கே தண்ணி இருக்கும். நாங்கள் வந்து துணியெல்லாம் துவைச்சிருக்கோம். மாடெல்லாம் மேய்க்கும்போது அதுக்கு தண்ணியெல்லாம் இங்கே தான் காட்டுவோம். இப்போ தாங்க இந்த மாதிரி முள், கருவேலா முள்ளெல்லாம் நிறையா ஜாஸ்தியாக வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் காடெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஒரு சிலர் இங்கே வந்து சோளப்பயிரெல்லாம் விதைப்பாங்க. எங்கள் பாட்டி காலத்தில், எங்கள் அம்மாவுடைய அப்பா, நாங்கள் வந்து ஆத்தான்னு சொல்லுவோம். அவங்க காலத்தில் வந்து இங்கே தட்டைப்பயிறு, பச்சை பயிரெல்லாம் கூட அறுவடை பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் பனைமரமும் நிறையா இருந்துச்சுங்க. ஆனால் காலப்போக்கில் வெயில் தாங்க முடியாமல் அதெல்லாமே இப்போ இல்லை. இதோ இவர் தாங்க பாடி கார்டு, எங்கள் வீட்டு ஸ்டார். இவர் கூட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இனி தை மாதம் வர்றங்காட்டி ஆவாரம்பூ, அந்த பூளைப்பூ இதெல்லாமே இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில். அதுவும் அந்த டவர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே தான் கரெக்டாக கரை போகும். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 4-5 காடு அந்த மாதிரி தாண்டி போனால் கரைங்க. ஆவாரம்பூ காற்றுல அப்படியே இதமாக ஆடிட்டுருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது தாங்க கரை மண். கிட்டத்தட்ட சந்திரன்லலாம் இருக்கக்கூடிய மண் மாதிரியே இருக்கும். திடீர்னு சந்திரனுக்கு போயிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. இது எங்கள் ஊர் வண்ணாங்கரை. இதோ இது தாங்க நான், என்னுடைய நிழல், என்னுடைய பிம்பம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். திடீர்னு டிஸ்கவரி சேனலில் வர மாதிரியே ட்ரக்கிங், ஃபாரஸ்ட்டு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. இந்த குட்டி வேலை மரத்தில் ஒரு சின்ன கூடு ஒன்று இருக்குது. அது கிளியராக தெரியுதான்னு தெரில. இதோ என்னுடைய 360 வியூ. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மரம் தாங்க கரை. அந்த டவருக்கு வந்துட்டோம் இல்லையா, இந்த டவர் தான் அங்கே பார்த்தோம். சரி வாங்க, அந்த தண்ணி போய் பார்க்கணுன்னா இதில் எந்த பகுதியில் பூந்து உள்ளே போக முடியும்னு தெரியல. முன்னாடியெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. இப்போல்லாம் மரம், செடி, கொடி நிறைய இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பனைமரமெல்லாம் கரையினுடைய மறுபக்கம். நாம் ஒரு பக்கத்தில் இருக்கோம், அது அடுத்த பக்கங்க. இந்த ரோடு வந்து இப்போது ரீசண்டாக தான் அந்த டவர் வந்து போட்டிருக்காங்க. அது போகிறதுக்காக போன வண்டி தடம் தான் இந்த ரோடு. இது வந்து பாலமரங்க. பொதுவாக கல்யாணத்துலலாம் பால் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு மரம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மரம் தான். சரி வாங்க, எந்த வழியில் போகிறதுன்னு எங்கள் அம்மாவும் தேடி பார்த்துட்ருக்காங்க. நானும் இதில் போக முடியுமான்னு பார்க்குறேன், முள்ளெல்லாம் இருக்குமான்ட்டு. தண்ணி அங்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக ப்ரௌன் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் தண்ணி. இங்கே போக முடியாது போல் இருக்குது. அடுத்த வழியில் பார்க்கலாம். இங்கேயும் ஒரு புதர் மாதிரி இருக்குது.
புதர் நுழைந்தாங்க ஞாபகம் வருது. நான் இன்னொரு ஸ்டோரியும் போட்டிருப்பேன். வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதை. மலை பிரதேசத்தில் காடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பழங்குடியினர்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய பேர் வந்து இந்த மாதிரி கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா காலப்போக்கில் அவங்களுடைய பேரெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த வெட்டுக்கிளி சருகுமானும் கதையில் அந்த சருகுமானுக்கும் சிறுத்தைக்கும் ஒரு பேர் இருக்குங்க. அந்த மான் பேர் வந்து கூரன், சிறுத்தை பேர் வந்து பித்தக்கண்ணு. அதே மாதிரி இந்த பதிவும் என்னுடைய ஜென்ரேஷன் எங்களுடைய ஊர் சார்ந்தவங்களுக்கு 2024 எங்கள் ஊர் ஒன்னாங்கரை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவாக இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஒரு வழியாக அங்கே முட்டி இங்கே முட்டி இதோ இங்கே தண்ணி தெரியுது இல்லைங்களா, இங்கே கொஞ்சம் வழி நல்லா இருக்குது. இதுக்குள்ளே தான் போக போகிறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்ட இடங்கிறங்காட்டி நானும் தைரியமாக போயிட்டுருக்குறேங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் சேஃப்டி ப்ரிகாஷனெல்லாம் எடுத்துகிட்டு தான் வர்றோம். இந்த இடம் சேஃபானதும் கூட தான், யாரும் அதிகமாக இருக்கவெல்லாம் மாட்டாங்க. கிணறு, போர்வெல், பைப்பில் தண்ணி வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே கரையில் வந்து தாங்க எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. வீடுகளுக்கு, குடிக்கிறதுக்கு, வீட்டு உபயோகத்துக்கெல்லாம் இந்த தண்ணி தான் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் துணி துவைக்கிறதுக்குனே தனியாக ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதிகமாக இந்த கரையில் வந்து யூஸ் பண்ணங்காட்டி இந்த கரைக்கு வந்து வண்ணாங்கரைங்கிறது பேர் வந்துச்சு. ரியலாக இது வந்து ஒரு குட்டி ஆறுங்க. இதுக்கு பேர் வந்து கௌசிகா நதி. கோயம்புத்தூரில் குருடி, பொன்னூத்து அப்படிங்கிற ஒரு 2 மலை அடிவாரத்துலேருந்து தான் இந்த நதி தொடங்குது. இதோ இந்த வழியாக தாங்க வந்திருக்கோம். இதுக்குள்ளே முட்டி தான் அங்கே வெளியிலேருந்து இதுக்குள்ளே முட்டி இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். இதோ தண்ணி தெரியுது இல்லையா, இங்கே இன்னும் கிளியராக தெரியல. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் நடுவில் ஒரு பாறை இருக்கும், ஜாலியாக வந்து விளையாடுவோம். அப்போ தண்ணி வந்து நதியிலிருந்து வராது, இங்கே லோக்கலில் பெய்யக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய தண்ணி தான் தேங்கி நிற்கும். அப்போவே நிறையா இருக்கும். ஆனால் தண்ணி நதி ஆறு மாதிரி போகிற அளவுக்கெல்லாம் தண்ணி வராது. ஏன்னா இது ஒரு சின்ன நதிங்க. கோயம்புத்தூரில் ஒரு குருடிங்கிற மலை அடிவாரத்துலேருந்து வருது. குருடி, அதுக்கப்புறம் பொன்னூத்து 2 மலை அடிவாரத்துலேருந்து தான் இந்த நதி தொடங்குது. அங்கே வர்ற வழி வந்து மொத்தம் 52 கிலோமீட்டருங்க. இடையில வந்து அணை அந்த மாதிரிலாம் கட்டப்பட்டுருச்சு. அதனால தண்ணி இந்த அளவுக்குலாம் நிறையா வந்து சேர்றதில்ல. அந்த இடத்துல ஒரு நீர்க்கோழி இருந்துச்சுங்க. நாங்கள் வர சத்தங்கிட்ட அதுவும் பறந்து போயிடுச்சு. அதையும் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கரையில் இந்த அளவுக்கு தண்ணி நான் இந்த வருஷம் தாங்க பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் 8th படிக்கும்போது ஒரு டைம் வந்திருக்கு. அப்போவும் நிறையா தண்ணி போயிட்டு இருந்துச்சு, அலை அடித்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி நின்றுட்டுருக்கு. காலப்போக்கில் மழையெல்லாம் கம்மியானங்காட்டி மழை சீசனுக்கு மட்டும்தான் இங்கே தண்ணியெல்லாம் பார்க்க முடியுது. அப்போல்லாம் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க, அப்போ இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் எல்லாம். எங்கள் ஊருக்கு ரைட் சைடில் ஒரு 3 கிலோமீட்டரில் நொய்யலாறு இருக்குங்க. லெஃப்ட் சைடில் பவானி ஆறு இருக்குது. அது கிட்டத்தட்ட 50க்கும் மேலே கிலோமீட்டர் வரும். இந்த நதி வந்துட்டு அந்த 2 நதிக்கும் இடைப்பட்டையில் ஒரு சின்ன நதி. அங்கே கோயம்புத்தூர் மலை அடிவாரத்துலேருந்து ஆரம்பித்து இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய நொய்யலாத்துல போய் மங்களமில் சுல்தான்பேட்டைங்கிற பகுதியில் இந்த ஆறு வந்து நொய்யலாறு கூட கலக்குதுங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் ஒரு பேராசிரியர் வந்து சொல்லியிருக்காரு, 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்லியல் மட்பாண்டங்கள் வந்துட்டு இந்த கௌசிகா நதி கரையோரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் ஊரில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கரை தாங்க நான் காமிச்சிட்ருக்கேன். இன்னொரு பகுதியில் வந்துட்டு அந்த மாதிரி செங்கல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். இப்போ அதிகமாக மழை பெஞ்சங்காட்டி அந்த செடி மரமெல்லாம் இருக்கிறங்காட்டி அந்த பகுதியில் போக முடியுமான்னு தெரில, போய் பார்க்கணுங்க. பிஃபோர் ஃபியூ இயர்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்டு வந்து ஒரு டிவி சேனல்லையும் கூட வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொருத்தரெல்லாம் அதுக்கு வந்து இன்டர்வியூ கூட கொடுத்துருப்பாங்க. நான் இதுக்குள்ளே போய் நின்னேன்னா என்னைய மூழ்கிருங்க, அந்த அளவுக்கு இது ஆழம் உள்ளது தான். எங்கள் அம்மா வந்து தண்ணி நின்றுட்டுருக்குது தெரியல அப்படின்னு சொல்லி தண்ணியை எடுத்து எடுத்து இறச்சி காமிக்கிறாங்க. அது பாருங்கள், குட்டி குட்டியாக அலை அலையாக போகுது. ஒரு கிராமத்துக்கு இந்த மாதிரி தண்ணி நீர்நிலைகள் தாங்க ஆதாரம். என்னதான் போரு கிணறு இருந்தாலும் இந்த மாதிரி கரையில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தான் போரில் கிணத்துலலாம் தண்ணி ஊறும். அதே மாதிரி இந்த தண்ணிக்கு மரம் தாங்க ஆதாரம். மரம் இல்லைன்னா மழையும் பெய்யாது. இந்த பகுதியில் மானும் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி எதுவுமே என் கண்ணுக்கு தட்டுப்படலை. இப்போது இந்த மழை அதிகமாக பெஞ்சங்காட்டி எல்லாமே பசுமையாக இருக்கிறங்காட்டி எல்லாம் இன்னும் உள் பகுதியில் தான் மான் இருக்கும் போல் இருக்குது. வெளியில் எதுவுமே வரலை.
வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்குங்க. கிரீன் கலர்ல அப்படியே ப்ரவுன் கலர்ல இருக்கும். இந்த மாரி பச்சை பசேல்னு எதுவுமே இருக்காது. இவரு எங்க பாடி கார்டு. எங்க போனாலும் முன்னாடி முன்னாடி வந்து மோப்பம் முடிச்சுட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்து பார்த்து அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிட்டே நாங்க போயிட்டுருக்கோம். இது அடுத்த வியூங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு போறோம். உங்களுக்கு இந்த மாரி நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்ஸ சொல்லுங்க. அதே மாரி இந்த மாரி சீன்ஸ் எல்லாம் நம்ம 80ஸ், 90ஸ் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். அதுலலாம் எந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் வருது? என்ன பாட்டு ஞாபகம் வருது? இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு புடிச்ச பாட்டு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் வியூவா நான் ஷார்ட்ஸ்ல ஆட் பண்றேங்க. அதையும் செக் பண்ணி பாருங்க. பொதுவா கிராமங்கள்ல தை மாசம் பொங்கல் பண்டிகையில பூ பறிக்கிற நோம்பின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த நோம்பிக்கெல்லாம் அந்த காலத்துல இந்த மாரி கரையோரத்துல வந்து தான் விளையாடுவாங்க. அந்த செலிப்ரேஷனே வந்துட்டு இந்த கரையோரங்கள்ல தான் நடக்கும். அப்போ வந்து பொங்கல் பண்டிகை அப்போ முறுக்கு சுடுவாங்க. ஏதாவது வீட்ல ஸ்வீட் செய்வாங்க. அந்த பொரிக்கடலையெல்லாம் அப்போ அதிகமா இருக்கும். அந்த மாரி தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து பொதுவா இந்த கரையோரங்கள்ல உட்காந்து விளையாடுவாங்க. இது கிட்டத்தட்ட அடுத்த மாதம் தை மாதம் இல்லையா? இப்போ வந்து மார்கழி பொறக்க போகுது. அடுத்து தை வரப்போகுது. அந்த காலத்தில இந்த மாரி நீர்நிலைகள் எல்லாம் அப்போ இருக்கும்போது, அதை என்ஜாய் பண்ணுற விதமா இந்த மாரி ஸ்நாக்ஸு தை மாச பொங்கல் அன்னைக்கெல்லாம் கொண்டு வந்து இங்க விளையாடுவாங்க. ஆனா, இப்பல்லாம் கிராம சைட்லயே அந்த இதெல்லாம் ரொம்பவுமே மாறி போச்சுங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது பண்ணியிருக்கோம். ஆனா, இப்பல்லாம் அது கிடையாது. ஆனா, அதெல்லாம் நெனச்சா இன்னுமே கலர்ஃபுல் மெமரி தாங்க. இன்னுமே நிறம் மாறாத நினைவுகளா தான் இருக்கு. இது வந்து அடுத்த டவருங்க. 3வது டவர் இப்ப பார்க்குறோம். இங்க வரும்போது அப்படியே அந்த வாய்க்கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுசாயி, இப்போ இந்த சின்ன வழியா தான் தண்ணி போகுது. அதிகமா தண்ணி வரும்போது இந்த பாறைக்கு மேலேயே தண்ணி போகுங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பாறையும் கல்லுமா தான் இருக்கும். இதுதான் வெங்கச்சங்கல்லு. ஆதிக்காலத்துல தீ மூட்டுறதுக்கு இந்த கல்லு தாங்க உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அந்த கல்லு தாங்க இது வெங்கச்சங்கல்லுன்னு நாங்க சொல்லுவோம். அந்த பனை மரத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதெல்லாம் காடு. அது வந்து விவசாய பூமி. அதுலேருந்து இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா, இதெல்லாம் கரை, பாறையும் கல்லுமா இருக்கக்கூடிய பகுதிகள். இது வந்து அடுத்த ஸ்பாட்டுங்க. ஒரு சினிமாட்டிக் வியூ மாரி ஸ்டார் நடந்து வந்துட்டுருக்காரு. நான் அவர கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த போர்ஷன் அப்படியே கம்ப்ளீட்டா ரைட் சைட் ஆஃப் தி கரை. எங்க ஊர்ல இந்த ரோடு வந்துட்டு அப்படியே ஊருக்குள்ள போகும். இதுதான் அடுத்த டவரு. இந்த செடி நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன். காட்டாம இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் நீங்க விளையாடியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இதை உடைச்சா உள்ள ஒரு குட்டி பொம்மை இருக்கும். நாங்க சின்ன வயசுல அக்கா நாங்கலாம் இந்த காய் பறிச்சுட்டு வந்து எத்தனை பொம்மை யாரு கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விளையாட்டா நாங்க விளையாடியிருக்கோம். மான் மான் கால் தாரை. இப்போ ரீசெண்டா வந்திருக்கு இங்க. ஆனா இன்னைக்கு நம்மனால எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. இந்த செடி வந்து காக்கா முள்ளுங்க. இதுவும் கரை சைட்லலாம் அதிகமா இருக்கும். இது பார்க்க போறதும் கரையினுடைய ஒரு பகுதி தாங்க. அதுக்கு இந்த வசனம் சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். எதுவும் இல்லாமல் பிறந்து, எல்லாம் வேண்டுமென அலைந்து, எதுவும் சொல்லாமல் இவ்வுலகை விட்டு செல்வதே இவ்வாழ்க்கை. நிரந்தர துயில் கொள்ளும் ஜீவன்களுக்கு ஓம் நமச்சிவாய.